தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமித்து அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏற்கனவே தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை விரைவில் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் மாற்றப்பட்ட பிறகு யார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வருவார்கள் என்று ஒரு கேள்வி வரும்போது மாணிக்கம் தாகூர் மீண்டும் செல்வ பெருந்தகைக்கு பிறகு மாணிக்கம் தாகூர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்பட்டு தற்போது அது உறுதியாக இருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இதை உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கே.சி. வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாகவே இதை அறிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், ஏற்கனவே தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தல் முடிவற்ற நிலையில் திமுக கூட்டணியில் அங்கு வகித்து போட்டியிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அதோடு அமைச்சரவையும் பங்கெடுத்திருக்கிறார்கள். இது தொடக்க முதலே தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும், திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக தீவிரமாக இருந்தவர் தான் மாணிக்கம் தாகூர். இரண்டால் தொடர்ந்தவருடைய பேச்சுகள் எல்லாமே காங்கிரஸ் பொறுத்தவரையில் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே அவர் அதை வலியுறுத்தி வந்தார். இது தொடர்ந்து இது ஒரு முரணாக பார்க்கப்பட்டது, சர்ச்சையாக இருந்து வந்தது. அதையும் கடந்து தேர்தல் முடிவுகளும் வெளியானது. அப்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தேவை என்ற நிலை இருந்த போது முதல் கட்சியாக காங்கிரஸ் தான் சென்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தது. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் மாணிக்கம் தாகூர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் முதலமைச்சர் விஜயுடன் நெருங்கிய ஒரு நட்பை கொண்டவராக இருக்கின்றார் மாணிக்கம் தாகூர். அதன் காரணமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தான் பயணிக்கும் என்று ஏற்கனவே அதன் மூலமாக ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அதாவது வருகின்ற அடுத்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரை தமிழக வெற்றிக் கழகத்துடன் தான் காங்கிரஸ் பயணிக்கப் போகிறது என்பது ஒப்பந்தம் மூலமாக கையெழுத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது செல்வ பெருந்தகை பொதுவாக திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இருக்கிறார் என்றெல்லாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. அதனால் விரைவில் அவர் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் சமீபத்தில் கூட செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரசுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசினார். அப்போது உடனடியாக என்னை இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்றெல்லாம் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அப்போது கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள், விரைவில் மாற்றம் வரும், முடிவெடுக்கலாம் என்று தேசிய காங்கிரஸ் தலைமை அறிவித்ததாக சொல்லப்பட்டது. அதற்கிடையில் தான் செல்வ பெருந்தகையுடைய மகள் திருமண நிகழ்வு நடைபெற்றது. அதையடுத்து இந்த மாற்றம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டிருப்பதாக கே.சி. வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் நியமிக்கப்பட்டார். செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சி 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. இதில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்று 9 இடங்களில் போட்டியிட்டு 9 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெற்றிருப்பதும் நினைவு கூறத்தக்கது. அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுடன் கூட்டணி வைத்து செல்வ பெருந்தகை தலைமையிலேயே காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நபராக பிரவீன் சக்கரவர்த்தியை போன்று காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம், தாவேக்காவோடு இணையலாம், தாவேக்காவோடு கூட்டணி வைக்கலாம் என்பது உறுதியாக இருந்தவர்தான் மாணிக்கம் தாகூர். அவருடைய கருத்துக்கள், பேச்சுக்கள் அனைத்துமே அப்படித்தான் இருந்தது. இந்நிலையில் தான் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் உள்ளிட்டோருடைய தீவிர முயற்சியினால் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது என்றெல்லாம் கூட செய்திகள் வெளியான. அதில் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவு வெளியான உடனடியாகவே அவசரமாக தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. இந்நிலையில்தான் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு மாணிக்கம் தாகூர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.